இந்த மாடியூலில் கிர்ச்சாஃப்ஸ் லாவில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதை வச்சு இந்த கணக்கை இன்றைக்கி பார்க்க போகிறோம். Calculate the current in 2 ohm resistor in the given circuit by using Kirchhoff's law. இந்த சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. இந்த சர்க்யூட்டில் என்ன கண்டுபிடிக்கணும்னா calculate the current in 2 ohm resistor. இந்த 2 ohm resistor வழியாக இருக்கக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் by using Kirchhoff's law. சரி, இப்போ சொல்யூஷன் சொல்லி இப்போ என்ன செய்யணும்னா இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய கரண்ட் எல்லாத்தையும் குறிக்கணும். இந்த சர்க்யூட் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இந்த நோடுன்னு நான் சொல்லி எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த நோடுங்கிறது என்னென்னா இந்த 3 ஓம் ரெசிஸ்டரும் இங்கே தான் வந்து சேருது, 4 ஓம் ரெசிஸ்டர் இங்கே தான் வந்து சேருது, 2 ஓம் ரெசிஸ்டர் இங்கே வந்து சேருது. அப்போ இது ஒரு நோடு இல்லைன்னா ஜங்ஷன் கூட சொல்லலாம். எல்லாம் இங்கே சந்திக்குது இல்லையா, அப்போ இதை நம்ம நோடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை நோடுன்னு எடுக்க முடியாது. காரணம் இந்த ரெண்டுமே ஒரே லைன் தான். இந்த பேட்டரி இந்த 3 ஓம் ரெசிஸ்டர் ஒரே லைன் தான். அதனால் ஏங்கிற பாயிண்ட்டை நான் நோடுன்னு எடுக்கலாமான்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே நோடுங்கிறது 2 இல்லைன்னா அதுக்கு மேலே எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ற இடம். சரியா? சரி, முதல் நோடு குறிச்சாச்சு. இப்போ கரண்ட்டை குறிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 லூப் இருக்குது. இது ஒரு க்ளோஸ்டு லூப்பு, இது ஒரு க்ளோஸ்டு லூப் இல்லையா. அதனால தான் லூப் 1 அண்ட் லூப் 2ன்னு போட்டிருக்கோம். 2 விதமான க்ளோஸ்டு லூப் இருக்குது. லூப் 1 அண்ட் லூப் 2ன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் 2 ஈக்குவேஷன் வரும்னு அர்த்தம். சரியா? சரி, கவனிங்க. முதல் கரண்ட்டை குறிப்போம். இந்த 35 வோல்ட் சோர்ஸ் இருக்குது. இதில் பாசிட்டிவ் பிளேட்டில் இருந்து கரண்ட் வெளியே வரணும். அதனால் I1 பாசிட்டிவ் பிளேட்டில் இருந்து வெளியே வருது. அந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கேன். I1 அப்படிங்கிற கரண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, அதே மாதிரி இந்த 40 வோல்ட் சோர்ஸில் இருந்து I2 அப்படிங்கிற கரண்ட் வெளியே வருது. பாசிட்டிவ் பிளேட்டில் இருந்து வெளியே வரணும். சரி, இந்த கவனிங்க, இந்த I1ங்கிற கரண்ட்டு இந்த நோடை நோக்கி வருது. இந்த I2ங்கிற கரண்ட்டும் இந்த நோடை நோக்கி தான் வருது. இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த I1ம் I2 என்ன செஞ்சிடும், ஆட் ஆகி 2 ஓம் ரெசிஸ்டரில் கிடக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் வரக்கூடிய கரண்ட்டு I1 + I2. கொஞ்சம் தெளிவாக தெரியல, இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி பார்த்துக்கோங்க. சொல்கிறத நல்லா கவனிங்க. சரி, இப்போ 2 ஓம் ரெசிஸ்டர் வழியாக கடக்கக்கூடிய கரண்ட்டு I1 + I2. இந்த 35 வோல்ட் சோர்ஸ்லேருந்து I1 கரண்ட் வருது, 40 வோல்ட் சோர்ஸ்லேருந்து I2ங்கிற கரண்ட் வருது. ரெண்டுமே நோட நோக்கி வருது. வந்துட்டு இந்த இடத்துல என்ன செய்யுது, ரெண்டுமே I1ம் I2 ஆட் ஆகி 2 ஓம் ரெசிஸ்டரில் கிடக்குது. சரி, இதுதான் படம். கொடுத்துருக்கக்கூடிய படத்தை நம்ம கணக்கு செய்கிறதுக்கு முன்னாடி சொல்யூஷன் போட்டு இதை செய்யணும். கரண்ட்ஸ் எல்லாம் குறித்து, நோடெல்லாம் குறித்து, எத்தனை லூப் இருக்குது. இப்போ 2 லூப் இருக்குன்னா 2 ஈக்குவேஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். என்ன கேட்டிருக்காங்க, இன்னொரு ஊருக்கு பார்த்துக்கோங்க. கால்குலேட் தி கரண்ட் இன் 2 ஓம் ரெசிஸ்டர். இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பை யூசிங் கிர்ச்சாஃப்ஸ் லா. சரி, ஆரம்பிப்போம். எல்லாத்துக்குமே பேர் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் பேர் கொடுத்துருக்கேன். ABCDEF எல்லா எட்ஜஸுக்கும் பேர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கூடுமே. சரி, இப்போ இங்கேருந்துனால ஆரம்பிக்கலாம். ABEFA, ஏலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கூடுமே. ABEFA. அப்புறம் என்ன அர்த்தம், ஏலே முடிக்கிறேன். எங்கே ஆரம்பிக்கிறேனோ முடிவு அங்கே தான் இருக்கணும். எங்கே ஆரம்பித்தேனோ அந்த பாயிண்ட்லேயே முடியணும். அப்போ தான் எனக்கு சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். சரி, இந்த முதல் லூப்பில் ABEFA இந்த மாதிரி நான் ட்ராவல் ஆக போகிறேன். அப்ளை KVL, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுங்கள். எதுக்கு இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம், வோல்டேஜை கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்க,
ஏ பாயிண்ட்லேருந்து வோல்டேஜ் ட்ராவல் ஆகுது, ஏ பாயிண்ட்லேருந்து வோல்டேஜ் ட்ராவல் ஆகுது. கவனிங்க, இந்த 3 ஓம் ரெசிஸ்டரில் I1ங்கிற கரண்ட்டு ட்ராவல் ஆகுது. I1ங்கிற கரண்ட்டு உள்ளே கிடக்குதுன்னு வச்சுக்கிடுமே. வோல்டேஜுங்கிறது என்ன? ஓம்ஸ் லா படி V is equal to I into R. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் வோல்டேஜ் கிடச்சிரும்ல. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 3 ஓம்ங்கிறனால 3, இதில் இந்த 3 ஓம் ரெசிஸ்டரில் கிடக்கக்கூடிய கரண்ட்டு I1. 3I1 போட்டோமா? என்ன சைன் போட்டிருக்கோம்? மைனஸ் சைன் போட்டிருக்கோம். எதனால் மைனஸ் சைன் போடுறோம்? இந்த வோல்டேஜ் கரண்ட்டும் இந்த வோல்டேஜ் ட்ராவல் ஆகுது. அப்போ கரண்ட்டும் வோல்டேஜும் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. ஹையர் பொட்டன்ஷியலில் இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு ட்ராவல் ஆகுது. இந்த கரண்ட்டு இங்கே ட்ராவல் ஆகிற திசையை நோக்கி தான் நம்ம அது ஹையர் பொட்டன்ஷியலாக இல்லை லோயர் பொட்டன்ஷியலாக எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் கண்டுபிடிக்க முடியும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஏன்னா கரண்ட் இந்த இடத்துக்குள்ளே தானே உள்ளே வந்துட்டு இங்கிட்டு வெளியே போகுது. உள்ளே வர இடம் பாசிட்டிவ், வெளியே போகிற இடம் நெகட்டிவ். அப்போ உள்ளே வர இடம் ஹையர் பொட்டன்ஷியல், வெளியே போகிற இடம் லோயர் பொட்டன்ஷியல். சரி, இப்போ ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல் போகிறப்ப வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகிறது, வோல்டேஜ் இழக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் மைனஸ் போட்டிருக்கோம், நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். சரியா, மறந்துடாதீங்க. -3I. சரி, ஒரு பிரான்ச்சை கடந்தாச்சு, A to B வந்தாச்சு. அடுத்து B to E வாங்க. இந்த B to Eயில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 2 ஓம் இருக்குது. இந்த B to Eயில் என்ன கரண்ட் இருக்குது? I1 + I2. அப்போ 2 × I1 + I2. அதான் இங்கே போட்டிருக்கோம். 2 × I1 + I2. சைன் என்ன போடணும்? கரண்ட் டைரக்ஷன் பாருங்கள். இப்போ இது பாசிட்டிவ், உள்ளே வர இடம் பாசிட்டிவ், இது நெகட்டிவ், வெளியே போகிற இடம் நெகட்டிவ். ஹையர் பொட்டன்ஷியலிருந்து வோல்டேஜ் லோயர் பொட்டன்ஷியல் போகுது. அப்போ வோல்டேஜ் ட்ராப் ஆகும், மைனஸ் சைன் போட்டிருக்கோம். சரியா, ரைட், போட்டாச்சு. இப்போ E to F எந்த எலமெண்ட்டுமே இல்லை, அதனால் இதை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. வோல்டேஜ் ட்ராப் ஆகாது. எந்த எலமெண்ட்டுமே இல்லைன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகாது, ட்ராப்பும் இருக்காது, ரைஸும் இருக்காது. சரி, அடுத்து F to A வாங்க. F to Aல ஒரு பேட்ரி இருக்குது. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் என்ன? 35 கொடுத்துருக்கான். சைன் போடணும் இல்லையா? பாசிட்டிவாக நெகட்டிவாக போடணும். கவனிங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணுறது F to A. அப்போ இந்த பேட்டரி நெகட்டிவ் டெர்மினலில் இருந்து பாசிட்டிவ் போகிறீங்க, கீழே இருந்து மேலே போகிறீங்க, லோயர் பொட்டன்ஷியலிருந்து ஹையர் பொட்டன்ஷியல் போகிறீங்க. அப்போ என்ன வரணும்? லோ பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் போகிறப்ப வோல்டேஜ் ரைஸ் ஆகுது, அதை பாசிட்டிவ் சைனில் போடணும். +35. இது எல்லாத்தையும் கூப்பிட்டிங்கன்னா என்ன வருமா? இது = 0. அதான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம். இந்த ஒரு லூப்பில் 3 ஓமில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, 2 ஓமில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இது பொட்டன்ஷியல் ரைஸ், இந்த பேட்டரி பொட்டன்ஷியல் ரைஸ். அப்போ சம் ஆஃப் தி பொட்டன்ஷியல் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி பொட்டன்ஷியல் ரைஸ். ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் பி 0. மைனஸும் ப்ளஸ் ஆட் ஆச்சுன்னா -35 + 35 ஆட் பண்ணோம்னா 0 தானே வரும். அதான் இங்கே போட்டிருக்கோம். சரியா, சரி, இந்த ப்ராக்கெட்டை வெளியே எடுங்க. அதை அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். -3I -2I1 -2I2 +35 = 0. இப்போ ரெண்டு இடத்துல I1 வருது, இங்கேயும் I1 வருது, இங்கேயும் I1 வருது. அப்போ என்ன செய்யலாம்? -3 -2 -5ன்னு போட்டலாமா? -5I1, 2I1னா 1 ஆக்கிட்டேன். -5I1 -2I2 = இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், எங்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ இங்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து வர்றப்ப சைன் மாறி வரும் இல்லையா? அப்போ -35 போட்டிருக்கேன். -35 போட்டிருக்கேன். இந்த பட்டில் மைனஸ் இருக்குது, கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது. நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு எழுதிக்கிட்டிங்கனாலே நல்லது. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த லூப் 1 சால்வ் பண்ணிட்டோம், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து லூப் 2 வாங்க. இப்போ இந்த லூப் 2 கவனிங்க. இப்போ BCDEB, பியிலேருந்து திருப்பி பிஏ வந்துடுறேன். B to C, அதுக்கப்புறம் DE, திருப்பி B,
இப்படி ட்ராவல் பண்ண போகிறேன். இப்படின்னு ட்ராவல் பண்ணலாம். இல்லைன்னா ABCDEFA இப்படின்னு ட்ராவல் பண்ணலாம். உங்கள் சாய்ஸ் தான், எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 2 லூப் தான், இந்த 2 ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. இந்த 2 ஈக்குவேஷனில் எல்லா பிரான்ச்சையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுக்கணும். அதான் முக்கியம். ABCDEFAன்னு எடுக்கலாம். எல்லா பிரான்ச்சும் கவர் ஆச்சுன்னா எடுக்கலாம். நான் இந்த இடத்துல BCDEB அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆக போகிறேன். சரியா? இந்த லூப்பில் KVL அப்ளை பண்ணுங்கள். பியிலேருந்து சிக்கு போனோம். கரண்ட் டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே பியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். வோல்டேஜ் தான் நானுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வோல்டேஜ் இங்கேருந்து இப்படி ட்ராவல் ஆகுது. கரண்ட் டைரக்ஷன் என்னவாக இருக்குது? அப்போ வோல்டேஜ் ட்ராவல் ஆகக்கூடிய டைரக்ஷனும் கரண்ட் ட்ராவல் ஆகக்கூடிய டைரக்ஷனும் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் இருந்தால் பாசிட்டிவ் சைன் வரும். ஆப்போசிட்டில் இருந்தால் பாசிட்டிவ் சைன் வரும். அதாவது வோல்டேஜ் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த 4 ஓமில் வோல்டேஜ் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வோல்டேஜோட டைரக்ஷனும் கரண்ட்டோட டைரக்ஷனும் வேறு வேறையாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் ரைஸ் ஆகுது. பாசிட்டிவ் சைன் தான் போடணும். இதை மனசில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து B to C முடிச்சாச்சு. அடுத்து C to D வாங்க. C to Dயில் என்ன எலமெண்ட் இருக்கான்? ஒரு பேட்ரி இருக்கான். பாசிட்டிவில் இருந்து நெகட்டிவ் வரீங்க. C to D தான் ட்ராவல் ஆகிறீங்க. பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட் வரீங்க. ஹையர் பொட்டன்ஷியலேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு வரீங்க. அப்போ என்ன ஆகுது? வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. மைனஸ் வந்துடும், -40. ஏன்னா ஹையர்லேருந்து லோயர் வரீங்க. பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் வர்றீங்க. அப்போ ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் வர்றப்போ வோல்டேஜ் ட்ராப் ஆகும். -40 போட்டாச்சு. சரி, அடுத்து D to E எந்த எலமெண்ட்டுமே இல்லை, வோல்டேஜ் ட்ராப் ஆகாது. இப்போ E to B வாங்க. இலேருந்து பிக்கு போகிறீங்க. உங்களோட டைரக்ஷனும் வோல்டேஜ் கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ என்ன வரும்? பாசிட்டிவ் சைன் வரும். பாசிட்டிவ் 2 இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம் 2 கரண்ட் என்ன? I1 + I2. அப்போ 2 × I1 + I2 = 0. வோல்டேஜில் அப்ளை பண்ணியாச்சு. இனிமேல் மேத்தமெட்டிக்கல் ரீதியாக சால்வ் பண்ண வேண்டியது. அந்த ப்ராக்கெட்டை வெளியே எடுங்க. 4I2 - 40 + 2I1 + 2I2 = 0. 2 I2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு I2, இங்கே ஒரு I2. மொத்தம் எழுதுறது I1 எழுதுங்க. ப்ளஸ் 2I1 இருக்குது, அதை எழுதுங்க. 4I2வையும் 2I2வையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ 6I2 வரும். இந்த -40யை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ = 14 வந்துருச்சு. இந்த மைனஸ் சைன் ரைட் ஹேண்ட் சைடு வர்றப்போ, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வர்றப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். நெகட்டிவ்ங்கிறது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இந்த 2 ஈக்குவேஷனை நீங்கள் எப்படினாலும் சால்வ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளையில் நீங்கள் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் படிச்சிருக்கீங்க, அதுபடி சால்வ் பண்ணலாம். இல்லை கால்குலேட்டரில் வச்சு சால்வ் பண்ணலாம். எப்படினாலும் சால்வ் பண்ணி I1 I2 வேணும். இதான் இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணி I1 and I2 கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஈக்குவேஷன் 1 and 2 இருக்குது, எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியணும். இப்படி மல்டிப்ளை பண்ணுற எதுக்காகனா சால்வ் பண்ணுறதுக்காக. ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 5 × 2 -10 -5 இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, -10 கிடைக்குது. அடுத்து -2 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, -4 இருக்குது. = -35. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 70 கிடச்சிருது. அதே மாதிரி 2ஆவது ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த I கேன்சல் ஆயிடும் இல்லையா? இந்த I கேன்சல் பண்ணணுங்கிறக்காகத்தான் இந்த மொதல் ஈக்குவேஷனை 2ஆலையும் 2ஆவது ஈக்குவேஷன் 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல 5ன்னு இருக்குது, இந்த இடத்துல 2ன்னு இருக்குது. அப்போ மொதல் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணு. இதை இந்த 2ஆவது ஈக்குவேஷன் 2ன்னு இருக்கா, அப்போ இதை 1ஆவது ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணு. இந்த 1ஆவது ஈக்குவேஷனில் 5ன்னு இருக்கா, இதை 2ஆவது ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணு. அப்படி பண்ணால் ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். இந்த இடத்துல ஈக்குவல் ஆகிடுச்சா? இங்கே -10 I1 இருக்குது, 2ஆவதுல +10 I1 இருக்குது. ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இட் வில் பி 0. சரி, அதே மாதிரி
I2 இருக்குது, -4I2 + 30I2. அப்போ இங்கே -4 இருக்குது + 30 இருக்குது, கழிக்கணும். கழிச்சிட்டு எது பெருசோ அதோட சைனை போடணும். 26I2 = அதே மாதிரி இங்கே 200 - 70 130. சால்வ் பண்ணுங்கள், I2 கிடச்சிடும். I2 = 130 / 26 = 5 ஆம்பியர். I2 கிடச்சிருச்சு. இப்போ இந்த I2-வை ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. புட் I2 = 5 ஆம்பியர் இன் ஈக்குவேஷன் 2ன்னு போட்டிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் 2 தான் கொஞ்சம் சின்ன நம்பராக இருக்குது, அதனால் போட்டிருக்கேன். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் 2ல் I2 எங்கே வருது? இந்த இடத்துல வருது, 6I2. அப்போ 2I1 அப்படியே வச்சுக்கிட்டேன், ஏன்னா I1 வேணும், அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு செய்கிறேன். 6 × I2 எழுதக்கூடாது, என்ன எழுதணும்? 5ன்னு எழுதிடணும். I2க்கு பதில் 5ன்னு எழுதியாச்சு. = 40 அப்படியே எழுதிட்டேன். இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இங்கே வரும். I1 = 5 ஆம்பியர். இதை நீங்கள் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பண்ணி இந்த இடத்துல I1 = 5 ஆம்பியர்னு வந்துருச்சு. கேட்டிருக்கிற கணக்கு என்ன? இந்த 2 ஓம் வழியாக போகக்கூடிய கரண்ட் எவ்வளவு? இந்த 2 ஓம் வழியாக போகக்கூடிய கரண்ட் எவ்வளவு? I1 + I2. நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? I1 எவ்வளவுக்கு தெரியும், I2 எவ்வளோன்னு தெரியும். I1ஐயும் I2வையும் ப்ளஸ் பண்ணுங்கள், அதுதான் ஆன்சர். 2 ஓம் வழியாக பாஸ் ஆகக்கூடிய வேல்யூ கிடச்சிரும். இந்த இடத்துல போட்டிருக்கு I1 + I2. I1 5 ஓம் தான், சாரி 5 ஆம்பியர், I2 5 ஆம்பியர் தான். த ஆன்சர் இஸ் 10 ஆம்பியர். அப்போ இந்த 2 ஓம் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு 10 ஆம்பியர். இதுதான் ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்படி தான் நம்ம கணக்கை சால்வ் பண்ணணும். இது கிர்ச்சாஃப்ஸ் லாவில் ஒரு அடிப்படையான கணக்கு. சரியா? மனசில் வச்சுக்கோங்க, வீட்டில் திரும்ப போட்டு பாருங்கள். மிச்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளாஸ்க்கு வாங்குறாங்க, அந்த நேரம் நம்ம சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ.